நான் வழக்கறிஞர் ஃபிதலிஸ் பேசுகிறேன். தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற தூய பனிமய பேராலய பயணிகள் இல்ல கட்டுமான பணியில் ஒரு முறைகேடு நடக்குது. அதாவது இப்போது அந்த அந்த டெண்டர் விட்டு தான் அந்த பணிகளை ஆரம்பித்தாங்க. அந்த டெண்டரில் அண்டர் எஸ்டிமேட் வேல்யூ கொடுத்து ஒரு நபர் டெண்டர் எடுத்துட்டார். டெண்டர் எடுத்த நபருக்கு ஃபேவராக இவங்களே ஒரு கருக்குழுன்னு ஒரு குழுவை வச்சு அந்த கருக்குழு தீர்மானம் பண்ணி ரூபாய் 30 லட்சம் ரூபாயை அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்போ திரும்ப கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே சட்டத்துக்கு பெருமானது. அதாவது நேர்மையாக அந்த வேல்யூவேஷன் கரெக்டாக அப்ளை பண்ண ஒப்பந்ததாரர் யாருக்குமே கொடுக்காம இவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஃபேவர் பண்ணணுங்கிறக்காண்டி பண்ணி இப்போது இது மிகப்பெரிய முறைகேடாக வருது. சொன்ன வேல்யூக்கு மேலே 30 லட்சம் அதிகமாக கொடுக்காங்கன்னா இதில் மிகப்பெரிய முறைகேடு. இது யார் யார் கையூட்டு வாங்குறா, யார் யார் பின்பலத்தில் இருக்கா என்ன ஒன்றும் தெரில. ஆகனால இது சம்மந்தமாக நாங்கள் அவருக்கு ஒரு சட்ட அறிவிப்பானை கொடுத்துருக்கோம் பங்கு நிர்வாகத்துக்கு. இந்த சட்ட அறிவிப்பானை 15 நாளைக்குள்ள அந்த கொடுக்கப்பட்ட பணத்தை திருப்பி வாங்கி முறைப்படி நேர்மையாக அந்த பணிகளை நடத்தணும். நடத்தாவிட்டால் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இதை ரொம்ப மனவேதனையோட இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு புனிதமான அந்த கோயிலில் வந்துக்கிட்டு இன்றைக்கி சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் பாலிடிக்ஸ் பண்ணி இன்றைக்கி கோடி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில்னு போயிட்டு இருக்கு பணம். இது கேட்க யாருமே கேட்க முடியாது, எங்களை யாருமே கேட்க முடியாது, அவங்க சவால் விடுறோம் அவங்க நடக்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் இப்போ இளைஞர்கள் எல்லாருமே துணையாக இருக்காங்க. நாங்கள் நிச்சயமாக சம்மந்தமாக எடுத்து இதை நாங்கள் பெரிய லெவலில் போராட்டமாக கொண்டு போக கூட தயங்க மாட்டோம். நன்றி.